இருப்பதிலேயே மிகச் சிறப்பான உணவுன்னா அது காலை உணவு தான். குழந்தைகளே, நீங்கள் நிறைய பேர் நீங்க 8 மணிக்கு வந்திருப்பீங்க. உங்கள எத்தனை பேர் காலை உணவு சாப்பிட்டுட்டு வந்தீங்க? கையை தூக்குங்க. பாதி பேர். கொஞ்சம் பேருக்கு தயக்கம், நம்ம சாப்பிட்டது காலை உணவா இல்ல கொஞ்சோல தானே சாப்பிட்டோம், கொஞ்சம் தட்டுல மீதி வச்சுட்டோமே அப்படின்னு நிறைய பேர் தூக்கவே இல்லை. பாதி பேர் தான் வந்து சாப்பிட்டுருக்கோம். அப்போது விவசாயத்திற்காக குரல் கொடுப்பவர்கள் எத்தனை பேர் ஜெகத்கிஸ்வர் ஐயா பேசும்போது 100% கை உயர்த்ததை பார்த்து நெகிழ்ந்து போனேன். ஆனா இன்னைக்கு காலை உணவு சாப்பிடுறவங்கள பாதி பேர் தான் சாப்பிட்டுருக்கோம். இந்த பாதி பேர் சாப்பிட்டதுக்கான காரணம் எடுத்து பார்த்தோம்னா, ஒண்ணு சாப்பிடுவதற்கு நேரம் இருந்திருக்காது, இல்லை என்றால் ஒருவேளை சாப்பிடுவதற்கு உணவு இருந்திருக்காது வீட்டில். அப்படி இல்லை அப்படின்னா அதை பற்றிய அக்கறை இருந்திருக்காது. இந்த உணவெல்லாம் இதுக்கு மத்தியானம் போய் நல்லா விருந்து சாப்பாடு சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற அக்கறையின்மை இருந்திருக்கலாம். ஆனா என்ன ஒட்டுமொத்த உலகமும் இன்றைக்கு என்ன சொல்கிறது தெரியுமா? காலை உணவு தான் மாணவர்களுக்கு மிக மிக அத்தியாவசியமான உணவு. மதிய உணவு அரசாங்கம் கொடுக்கிறது பல இடங்கள்ல. அந்த மதிய உணவு மிக அவசியமானதுதான். ஆனா காலை உணவு இரவெல்லாம் 8 மணி நேரம் 10 மணி நேரம் சாப்பிடாம இருந்துட்டு காலையில சாப்பிடக்கூடிய உணவு உடலுக்கு ஊட்டம் தரக்கூடியதாகவும் மூளைக்கு குளுக்கோஸை கொடுத்து நம்மளுடைய சிந்திக்கக்கூடிய திறனையும் ஞாபகம் வைத்துக் கொள்ளக்கூடிய திறனும் வேண்டும் என்றால் காலை உணவு மிக அவசியம். அது எப்படி இருக்கணும்? தலை தித்திப்பு கடை கைப்பு என்று ஆச்சார கோவை சொல்கிறது. காலையில உணவுல முதல் உணவு இனிப்பாக இருக்கணும். இனிப்புனா உடனே லட்டையும் ஜாங்கிரியும் வச்சு சாப்பிடணும்னு நினைக்காதீங்க, அதுக்கு பேர் இனிப்பு இல்லை. காலை தித்திப்பான உணவுனா முதல் உணவு இனிப்பை இயற்கையிலேயே நமக்கு பரிமாறக்கூடிய பழங்களாக இருக்கணும். அதுல மிகச்சிறந்தது வாழைப்பழம். காலையில ஒரே ஒரு சின்ன வாழை. இன்றைக்கு பாரியா வீட்டில் சாப்பிடும் போது திருவாரூர்ல கிடைச்சதுன்னு பேயன் பழத்தை கொடுத்தாங்க. அதை பார்க்கும் முதல்ல நான் சாப்பிட்டுட்டேன், வேண்டாம்னு நினைச்சேன். ஆனா அந்த பேயன் பழத்தை பார்த்த உடனே 2 பழம் சாப்பிடணும்னு தோணுச்சு. அவ்வளவு சிறப்பானது வாழைப்பழம். காலையில நீங்க கிளம்பும் போது ஒருவேளை நேரக்குறைவு இருந்தா கூட 2 வாழைப்பழம் சாப்பிட்டோம்னா பல பிரச்சனைகளை அடக்கிட முடியும். நம் ஊரில் அருகாமையில் விளையக்கூடிய வாழையோ பப்பாளியோ கொய்யாவோ ஜூன் ஜூலைல கிடைக்கக்கூடிய நாவல் பழமோ இலந்தை பழமோ மாதுளை பழமோ போதும் நமக்கு. அது போக இட்லியோ இடியாப்பமோ புட்டோ பொங்கலோ கஞ்சியோ கூழோ எது கிடைத்தாலும் நமக்கு நல்லது. ஒரு வாழைப்பழம் 1 கப் கஞ்சி, ஒரு வாழைப்பழம் 1 கப் கூழ், ஒரு வாழைப்பழம் 2 இட்லி, இல்ல ஒரு வாழைப்பழம் 1 வெண்பொங்கல், இப்படியான ஒரு உணவு காலையில் கண்டிப்பா நமக்கு தேவை. ஆனா நம்ம ஊர்ல பல நகர்ப்புறத்துல என்ன நடக்குன்னா பிரெட் சாண்ட்விச். காலையில மேல ஒரு ரொட்டி, கீழே ஒரு ரொட்டி, நடுவுல கொஞ்சம் முட்டை. அவசியமா? நமக்கான உணவு அது. அந்த ரொட்டி இன்னும் விளைஞ்சு வரல. ஒரு காலத்துல நாங்க ரொட்டி சாப்பிடும் போது ரொட்டியை பிக்கணும்னா பைசப்ஸ்ல ஸ்ட்ரென்த் வேணும், அப்பதான் அப்படி பிக்க முடியும். அதுக்கப்புறம் அந்த டீக்குள்ள முக்கிய எங்க அம்மா வந்து காய்ச்சல் நேரத்தில் எப்போவாது கொடுத்த ஞாபகம் இருக்கு. ஆனா இன்னைக்கு ரொட்டி ரொம்ப சாஃப்டா இருக்கு. கோதுமை என்ன அப்படி சாஃப்டாவா விளையுது? அந்த ரொட்டியை மென்மையாக்குவதற்காக பயன்படுத்தக்கூடிய ரசாயனங்கள் நண்பர்களே, மென்மையாக்குவதற்காகவும் வெளுக்க வைப்பதற்காகவும் மைதாவில் பல ரசாயனங்கள் சேர்க்கப்படுது. அது வெறும் பரோட்டாவில் மட்டும் இல்ல. பரோட்டா எடுத்தாலும் சரி, நூடுல்ஸ் எடுத்தாலும் சரி, ரொட்டி எடுத்துக்கொண்டாலும் சரி, அத்தனை பிஸ்கட்டுகள்லையும் அந்த ரசாயனம் கொட்டி கிடக்குது. நம்ம சட்டை வெள்ளை வெள்ளையர்னு இருக்கணுங்கிறதுக்காக யூனிஃபார்ம்ல போடுற வெள்ளை சட்டையா இருக்கட்டும், இல்ல நல்ல விழா கோலங்களில் நாம் பயன்படுத்தக்கூடிய வெள்ளை சட்டையாக இருக்கட்டும், சட்டையில அந்த பருத்தி நிறம் வெளுத்து இருக்கணுங்கிறதுக்காக சேர்க்கப்படக்கூடிய ரசாயனத்தோட பேரு பொட்டாசியம் பெர்மாங்கனேட். அந்த பொட்டாசியம் பெராக்சைட மைதாவில் சேர்க்கிறார்கள். மைதா வெள்ளை வெள்ளையர்னு வரணுங்கிறதுக்காக. கோதுமைய 8 மணி நேரம் 24 மணி நேரம் தண்ணியில ஊற வச்சு அதுக்கப்புறம் அதுல வந்து பொட்டாசியம் பெராக்சைட சேர்த்து வெளுக்க வச்சு மைதா தயாரிக்கப்படுது. நமக்கு அவசியமா? அப்படியான ரசாயன ரொட்டியோ அப்படியான ரசாயனத்தில் செய்யக்கூடிய நூடுல்ஸோ நமக்கு வேணுமா? நம்ம பிள்ளைங்க எல்லாம் ஆசைப்படுறோம், என்னைக்காவது ஒரு நாள் நூடுல்ஸ் சாப்பிடலாமே, கஜோல் நல்லா ஆடி ஆடி அந்த வேற விற்கிறாங்களே,
அப்ப 2 நிமிஷத்துல செஞ்சிடறாங்கிறானே, அந்த நூடுல்ஸ் சாப்பிட்டா என்னன்னு நிறைய பேருக்கு ஆசை இருக்கு. இருக்கா இல்லையா? இல்ல இல்ல, நூடுல்ஸ் வேண்டாம். நூடுல்ஸ் உடலுக்கு மட்டும் கெடுதி இல்ல, உங்களுடைய மூளையினுடைய சிந்திக்கக்கூடிய திறனையே அழிச்சிரும். ஆனா நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய நம்ம உள்ளூர் இட்லியா இருக்கட்டும், நம்ம உள்ளூர்ல செய்யக்கூடிய பொங்கலாக இருக்கட்டும், ஒவ்வொன்றும் உடலுக்கு நல்லது. இதே பொருட்காட்சியில அந்த பக்கம் ஓரத்துல வந்து குள்ளக்கார அரிசியும் கவுனி அரிசியும் காட்டு யானை அரிசியும் நெல் ஜெயராமன் வச்சிருக்காங்க. அப்படியே இந்த கடைசியில வந்து பாத்தீங்கன்னா ஃபோர்பிடன் ரைஸ் அப்படின்னு ஒரு நிறுவனம் வைத்திருக்கிறார்கள். 2 அரிசிக்கு பின்னாடி பெரிய வரலாறே இருக்கு. மிக சாதாரணமான வரலாறு கிடையாது. நம்ம கிட்ட 1,60,000 அரிசி இனங்கள் இருந்துச்சு. நெல் ஜெயராமன் ஐயா இந்த பகுதியில மட்டும் கிட்டத்தட்ட 190 வகையான நெல் இனங்களை கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. அப்படியான ஒரு மாபெரும் வேலையை அரசாங்கம் கூட செய்யல, அவர் செய்திருக்கிறார் உங்கள் நகரத்துல. உலகத்தில் வேறு நாடுகள் என்றார்தான் கொண்டாடி நோபல் பரிசு கொடுத்திருப்பாங்க. ஆனா அவர் வந்து சத்தம் இல்லாமல் அருகாமையில் இருக்கக்கூடிய அரிசியை வாங்கி, அதுவும் சும்மா செய்யல, நான் வந்து 1 கிலோ விதை நெல் கொடுக்கிறேன், நீ அடுத்த முறை அதை பயிரிட்டு திருப்பி எனக்கு 2 கிலோ விதை நெல் கொடுத்தால் போதும்னு பரவலாக்கி கொண்டு வருகிறார் அந்த பாரம்பரிய நெல்லை. அப்படி அந்த பக்கத்தில் உள்ள ஒவ்வொரு நெல்லும் அதனுடைய குள்ளக்கார அரிசி, அதாவது மகப்பேறு காலத்துல சாப்பிடுறதுக்கிட்டே உள்ள அரிசி குள்ளக்கார அரிசி. அவரே வந்து பாலூட்டணும்னா அந்த நேரத்தில் குழி அடிச்சான் சம்பா, அதுவும் இருக்கு. அந்த குழந்தை ரொம்ப மெலிந்து இருக்கிறது, உடலுக்கு நோய் எதிர்பார்த்தல் இல்லை அப்படின்னா அதுக்கு கருங்குருவை சம்பா. அவனே வளர்ந்து உங்களை போல 14-15 வயதில் இருக்கிறார்கள், மெலிந்து இருக்கிறார்கள், உடல் ஊட்டம் வரணும்னா மாப்பிள்ளை சம்பா. அத்தனையும் அங்க இருக்கு. தயவு செய்து நீங்கள் எல்லோரும் பார்த்து முடிந்தால் புகைப்படம் எடுத்து உங்கள் வீட்டில் உங்களுடைய தாயாரிடையும் உங்களுடைய நண்பர்களிடம் தயவு செய்து பகிர்ந்து கொள்ளுங்கள். லேசான விஷயம் இல்ல. அந்த ஒவ்வொரு நெல்மணிக்குள்ளேயும் ஒரு 2000-3000 ஆண்டு வரலாறு இருக்கிறது நண்பர்களே. அதே மாதிரி இந்த பக்கம் ஃபோர்பிடன் ரைஸ் அஸ்ஸாம்ல இருந்து எடுத்து பயிரிட்டு கொண்டிருக்கிறாங்க. நம்ம ஊர் கவுனி அரிசி மாதிரி தான். காரைக்குடி பகுதியில் செட்டிநாடு மக்கள் வந்து அவர்களுடைய திருமண விழாக்கள்ல கவுனி அரிசி பொங்கல்னு கொடுப்பாங்க. அது இல்லாமல் செட்டிநாட்டு திருமணங்கள் இருக்காது. அந்த கவுனி அரிசிங்கிறது கருப்பு அரிசியில ஒரு வகை. அதை ஒட்ட அரிசி தான் அஸ்ஸாம்ல இருந்து அவங்க எடுத்து வந்திருக்க அரிசி. அந்த அரிசியினுடைய மகத்துவம் என்னன்னா, அந்த கருமை நிறத்துக்கு பின்னாடி அந்த கருமை நிறத்தை கொடுக்கக்கூடிய சத்துக்கள் புற்றுநோயை கூட தடுக்கக்கூடியதுன்னு ஆய்வு செய்து சொல்லியிருக்காங்க. எவ்வளவு முக்கியமான அரிசின்னு பாருங்க. இத்தனை உணவுகள் நம்மகிட்ட இருக்கும்போது நமக்கு எதுக்கு பீஸா? சாப்பாட்டினுடைய முதல் எழுத்து பீஸான்னு அந்த முதல் எழுத்தை பார்த்தாலே நாத்தம் பிடிக்கலையா நமக்கு? நமக்கு எதுக்கு பீஸா? நமக்கு எதுக்கு பர்கர்? அதெல்லாம் நமக்கு அந்த பேரை பார்த்தாலே நமக்கு அதுக்கும் பேரை பார்த்தாலே அப்படி சும்மா பொறுக்குன்னு சொல்ற கூட்டத்துல பேரை பார்த்தாலே நாற்றம் பிடித்த கூட்டத்துக்கு எதுக்கு அந்த உணவு நமக்கு? நமக்கு யாருக்காவது தெரியுமா அந்த பீஸால என்ன இருக்குன்னு, என்ன சேர்த்திருக்காங்கன்னு தெரியுமா? பார்த்தா நல்ல சளி பிடிச்சு தும்மி இருமி சிந்துனா என்ன இருக்குமோ அதுதான் அதுல இருக்கு. அதை போய் நம்ம இலையில போட்டு சாப்பிடுவோமா? அவசியமா நமக்கு? அது நாட்டம் பிடித்த விஷயம் மட்டுமல்ல, நச்சு பிடித்த விஷயம். நான் சொன்னேன் அந்த சின்ன பையன், அது மாதிரி பல்வேறு இளைஞர்கள் 20 வயதிலும் 40 வயதிலும் நோய் பிடிக்கிறதுனா அதுக்கு ரொம்ப அடிப்படை காரணம் இப்படி பெயர் தெரியாமல் சேர்க்கக்கூடிய உணவுகள், அதுல கலக்கக்கூடிய ரசாயனம் தான்.